அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, லேட்டஸ்டா ஆட் பண்ண டெங்கு மற்றும் சிக்கன் குனியா அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய புத்தகத்துல லேட்டஸ்ட் எடிஷன்ல இதை கொடுத்துருக்கோம். இருந்தாலும் அதை பத்தின ஒரு சில காணொலிகளை நம்ம இதுல பார்த்துடலாம். அதை பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷனை நான் இதுல கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நம்ம வாங்க அதை பார்க்கலாம். ஸோ டெங்கு மற்றும் சிக்கன் குனியா இது ரெண்டுமே பரவக்கூடியது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏடிஸ் எகிப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொசு தான். சரிங்களா? ரைட் சார். இந்த 2 விதமான காய்ச்சலும் எதனால ஏற்படுகிறதுனா, வைரஸ்களால ஏற்படக்கூடிய ஒரு காய்ச்சல் தான். சரிங்களா? ரைட். முதல்ல நம்ம எதை பத்தி பார்ப்போம் அப்படின்னா, டெங்கு காய்ச்சலை பத்தி முதல்ல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டெங்கு காய்ச்சல் அப்படின்றது எந்த வைரஸால ஏற்படக்கூடியது அப்படின்னா, டெங்கு வைரஸ். டெங்கு காய்ச்சல் எதனால ஏற்படுகிறது? டெங்கு வைரஸால ஏற்படக்கூடிய ஒரு நோய். சரிங்களா? இத வெக்டார் கடத்தியாக, இந்த நோய்க்கு கடத்தியாக செயல்படுவது யாரு அப்படின்னா, கொசு தான். சரிங்களா? அப்ப இந்த வைரஸ கொண்டு போயிட்டு சேர்க்கிறது, மனிதனிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது யார் அப்படின்னா, ஏடிஸ் எகிப்தி. சரியா? ஒரு சிம்பிளான கொஸ்டினா கேட்கணும் அப்படின்னா, டெங்கு மற்றும் சிக்கன் குனியா வந்து எதன் மூலமாக பரப்பப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம். ஏடிஸ் எகிப்தி அப்படின்ற பெண் கொசுவால தான் இந்த நோய் பரவுகிறது. சரிங்களா? இங்க பாருங்க, இப்படிதான் இருக்கும். அதனுடைய உடல்ல பகல் நேரங்கள்ல தான் நம்ம உடல் மேல இது வந்து உட்காரும், கடிக்கும். சரிங்களா? பிளாக்கு, ஒயிட்டு கலந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இத வந்து நம்ம அந்த டைகர் மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி? டைகர் மஸ்கிட்டோ, அந்த புலிக்கு மேல எல்லோ கலர், பிளாக் கலர் கலந்திருந்தா எப்படி இருக்கோ, அதே மாதிரி இந்த கொசுக்கு மேல இருக்கிறதுனால இதுக்கு என்ன சொல்றாங்க? டைகர் மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து இங்கிலீஷ்ல இந்த ஃபீவருக்கு வந்து டெங்கு ஃபீவரை வேற மாரி எப்படி சொல்லுவாங்கன்னா, பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டெங்கு வைரஸால ஏற்படுகிறதுன்னு சொல்லிட்டோம். அந்த ஃபேமிலி என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆர்போ வைரஸ். சரியா? எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னா, டெங்கு வைரஸ் வந்து எந்த ஃபேமிலியில வரும் அப்படின்னா, அதையும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஆர்போ வைரஸ். சரிங்களா? இதுதான் அந்த டெங்கு வைரஸுடைய குடும்பம். இத ஒரு அடிஷனல் பாயிண்ட்டா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கங்க. அதாவது அ ஆர்போ வைரஸ் அப்படின்னா என்னன்னா, ஆர்த்ரோபாட் பார்ன் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பத்தை சார்ந்தது தான் இந்த டெங்கு வைரஸ். சரிங்களா? ரைட். இந்த டெங்கு கொசுக்கள் பொதுவா எப்ப சார் கடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகல்ல தாங்க கடிக்கும். எப்ப கடிக்கும்? பகல்ல தான் கடிக்கும். சரிங்களா? எல்லா இடத்துலயுமே இருக்கும். ம். சரி. அதுலயும் முக்கியமா எந்த டைம்ல மிக அதிகமாக இந்த கொசுக்கள் காணப்பட்டு நமக்கு கடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில, விடியற் காலையில, சாயங்கால நேரங்களுடைய, அதாவது கொஞ்சம் நைட் ஆகறதுக்கு முன்னாடியும் என்ன ஆகும்? இந்த கொசு வந்து அதிக ஆக்டிவா இருந்து நம்மள கடிக்கும். சரிங்களா? இந்த வைரஸால பாதிக்கப்பட்ட எப்ப சார் நமக்கு அறிகுறிகள் வரும் அப்படின்னா, அதாவது இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன கொண்டிருக்கக்கூடிய கொசு நம்மள கடிச்ச பிறகு எப்ப சார் நமக்கு அறிகுறிகள் தென்படும்? சிம்ப்டம்ஸ் எப்ப நமக்கு தெரிய வரும் அப்படின்னா, 6 முதல் 10 நாட்களுக்கு பிறகு தான் இதனுடைய அறிகுறிகள் நமக்கு தெரிய வரும். சரிங்களா? ரைட். சரி. டெங்கு வைரஸை சுமந்து செல்லும் கொசுக்களால் இந்த நோய் பரவுகிறது. யார் சுமந்து செல்கிறார்? ஏடிஸ் எகிப்தி. சரிங்களா? இது மனிதர்களுக்கு நோய் தொற்றை ஏற்படுத்த மாறுபட்ட 4 சீரோடைப்புகளை கொண்டிருக்கிறது. சரிங்களா? 4 விதமான சீரோடைப்புகளை இவைகள் கொண்டிருக்கின்றன இந்த டெங்கு வைரஸ். அது என்னென்ன அப்படின்னு பாருங்க. டென் 1, டென் 2, டென் 3, டென் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த 4 விதமான சீரோடைப்புகள் இந்த டெங்கு வைரஸ் வந்து நமக்கு கொடுக்கு. இவைகள் சற்று மாறுபட்ட ஆன்டிஜென்களை கொண்டிருப்பதன் அடிப்படையில் மட்டுமே வேறுபடுகிறது. சார் இது ஏன் சார் நம்ம 4ஆ பிரிக்கிறோம் அப்படின்னா, ஆன்டிஜென்ன்றது என்னது? நம்ம உடம்புல நோய் தொற்று வர்றது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அது ஒரு பேத்தோஜன் மாதிரியான ஒரு அமைப்பு தான் ஆன்டிஜன் நம்ம சொல்றோம். அதுக்கு எதிரா நம்ம உடம்பு என்ன பண்ணும்? ஆன்டிபாடிய சுரக்கும், நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ அப்ப டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஆன்டிஜன பொறுத்து தான் இத நம்ம என்ன பண்றோம்? 4 வகைகளாக வேறுபடுத்தி நம்மால அறிய முடிகிறது அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அண்ட் சார் இது எங்கெங்கெல்லாம் இருக்கு சார்? இந்த டெங்கு நோய், இந்த டெங்கு காய்ச்சல் வந்து எங்கெங்கெல்லாம், எந்தெந்த பகுதிகளெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நம்மளுடைய நாடு இந்தியா.
சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆசிய கண்டம், துணை வெப்பமண்டலம் மற்றும் வெப்பமண்டல பகுதிகள்ல இந்த நோய் ரொம்ப அதிகமாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. சரிங்களா? ரைட். அடுத்தது லைஃப் சைக்கிள். டெங்குவோடைய வாழ்க்கை சுழற்சி. அதாவது சில்வாட்டிக் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன சார்? காடுகள்ல மனிதர் அல்லாத விலங்குகள்லாம் வாழுது இல்லையா? சரிங்களா? அந்த விலங்குகளுக்கும், கொசுக்களுக்கும் கொசுக்கள்ல கிட்ட இருந்து விலங்குகளுக்கு பரவக்கூடியது தான் சில்வாட்டிக் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம்ப்பா. சரிங்களா? அப்ப இந்த வைரஸ் வந்து அந்த மாதிரி காடுகள்ல மனிதர் அல்லாத விலங்குகளுக்கிடையே இந்த நோய் முதல்ல பரவி, அந்த வைரஸ் டெங்கு வைரஸ் அங்கிருந்து உலகம் முழுமைக்கும் பரவியதாக நம்பப்படுகிறது. சரிங்களா? இதுதான் அதனுடைய எங்கிருந்து வருது அப்படின்னா இதுதான் சொல்லுவாங்க. இதனுடைய முதன்மையான வாழ்க்கை சுழற்சி தற்போது மக்களுக்கும் ஏடிஸ் கொசுக்களுக்கு இடையே பரவதை உள்ளடக்கிறது. சார் ஃபர்ஸ்ட் இப்போ பிரைமரி லைஃப் சைக்கிள் இதை பொறுத்த மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி அனிமலுக்கும் கொசுக்கும் இடையே இருந்தது இந்த வைரஸ். இப்ப கொசு ஏடிஸ் எகிப்தி கொசுக்கும் மனுஷனுக்கும் இடையேயாக இந்த நோய் பரவி வருகிறது. சார் இந்த ஏடிஸ் எகிப்தி கொசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 4 வாழ்க்கை நிலைகள் இருக்கு. சரியா? 4 வாழ்க்கை நிலைகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து முட்டை. சரியா? எக். 2வது வந்து லார்வா. 3வது வந்து ஃபியூவா. அதாவது கூட்டுப்புழுன்னு சொல்றோம். 4வது வளர்ச்சியுற்றவை அல்லது வயது முதிர்ந்தவை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க. இது வந்து ஏடிஸ் உடைய முட்டைகள். சரியா? நீர்நிலைகள்ல இந்த மாதிரி ஏடிஸ் உடைய முட்டைகள் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கு அடுத்தது அது என்ன ஆகும்? லார்வாவாக மாறும். L1, L2, அதாவது லார்வாவோட ஸ்டேஜஸ் லார்வா 1, லார்வா 2, லார்வா 3, L3, L4 நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து லார்வா நிலைக்கு மாறும். 3வது இதுதான் என்னது? ஃபியூவா ஸ்டேஜ். கூட்டுப்புழு நிலைன்னு சொல்றோம். 4வது ஒரு முதிர்ச்சி அடைந்த ஏடிஸ் கொசு. புரியுதா? ஸோ இதுதான் கொசுவுடைய வாழ்க்கை சுழற்சியில் இருக்கக்கூடிய 4 முக்கியமான நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். ரைட். முட்டை நிலையிலிருந்து வயது முதிர்ந்த நிலை வரை இது தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை முடித்துக் கொள்வதற்கு எவ்வளவு நாட்கள் தேவைப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 8லிருந்து 10 நாள் போதும். சரியா? முட்டையிலிருந்து அதோட லைஃப் சைக்கிள் அதாவது மெச்சூர் ஆகி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, 10 நாட்கள்லயே அது என்ன ஆயிடும்? கம்ப்ளீட்டா வளர்ந்துரும். சரிங்களா? ரைட்டு. சார் இந்த கொசு எங்கேருந்து சார் இனப்பெருக்கத்தை மேற்கொள்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகள்ல வாழும். வீட்டுக்கு உள்ள கொஞ்சமா தேங்கி வச்சிருக்குன்னு வச்சுக்கங்க. அதே மாதிரி வெளியில எங்கனா நீர் தேங்கி இருக்குன்னா, அங்கெல்லாம் வாழ்ந்து, அது இனப்பெருக்கத்தை மேற்கொண்டு அதனுடைய முட்டைகள அந்த நீர்நிலைகள்ல குடுத்துரும். அந்த முட்டையிலிருந்து நமக்கு என்ன ஆயிடும்? லார்வா, அப்புறம் அதுக்கு அடுத்தது கூட்டுப்புழு, அதுக்கப்புறம் அடல்ட் மஸ்கிட்டோ நமக்கு வந்துரும். ரைட். அதோட முட்டைகள பார்க்கலாம். நீரின் மேற்பரப்புல அல்லது நீர் மட்டத்துக்கு மேலே வயது முதிர்ந்த பெண் கொசுக்கள் தண்ணீர் நிரப்பப்பட்ட கொள்கலன்களில் உட்புறம் ஈரமான சுவர்களில் தங்களுடைய முட்டைகளை இடுகின்றன. அதாவது வாட்டருடைய சர்ஃபேஸ்ல. சரியா? அப்ப இந்த அடல்ட்டான ஃபீமேல் ஏடிஸ் செப்டி இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணுது? முட்டைய போட்டுடுது. அந்த முட்டை வந்து அந்த சுவர்கள்ல சைடுல இருக்கக்கூடிய சுவர்கள்ல ஒட்டிக்குதுன்னு சொல்றாங்க. பொதுவா இந்த கொசு ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட 100 முட்டைகள போடக்கூடிய கெப்பாசிட்டி இதுகிட்ட இருக்கு. ஒரே ஒரு பெண் கொசு எவ்வளோ முட்டை? 100 முட்டைகள இடக்கூடிய தன்மை கொண்டது. இங்க பாருங்கப்பா. இதுதான் ஏடிஸ் எகிப்தி. இந்த பெண் கொசு இவ்வளோ முட்டைகள ஒரே டைம்ல போடக்கூடிய கெப்பாசிட்டி இதுகிட்ட இருக்கு. இந்த முட்டைகள நீங்க பார்த்தீங்கன்னா, அதிக மீள்தன்மை கொண்டவை. அதாவது கொஞ்சம் லைட்டா ரப்பர் மாரி இருக்கும். சரியா? இந்த முட்டைகள் 8 மாதம் வரைக்கும் உலர்வதை தாங்கும் மற்றும் பசை போல கொள்கலன் சுவர்கள்ல ஒட்டிக்கொள்ளும். அப்போ ஒரு பாத்திரம் ரொம்ப நாளா தண்ணி இருக்கு. அது ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோ. அந்த இடத்துல அந்த முட்டை இருந்ததுன்னா 8 மாசம் வரைக்கும் ட்ரை ஆகாம இருக்கும். பார்த்துக்கோ. ஒரு பெண் கொசு மிக குறைந்த நீரால் ஈர்க்கப்படுகின்றன. சார் ரொம்ப அதிகமா தண்ணி இருக்கிறத விட கம்மியா தண்ணி எங்கனா தேங்கி இருக்குன்னா, இந்த பெண் கொசு அந்த இடத்துல போயிட்டு முட்டை போட போயிடும். சரிங்களா? சார் எந்தெந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் அங்க நீங்க சொல்லலாம் அப்படின்னா, சின்ன சின்ன கோப்பைகள். இந்த தேங்காய் சிரட்டை, சரிங்களா? சின்ன கிண்ணங்கள், சின்னதா வரக்கூடிய நீரூற்றுகள்,
அதுக்கு அடுத்தது பீப்பாய், டயர் ரொம்ப நாளாக கிடக்கும் அந்த டயர்லாம். சரிங்களா? குவளைகள் மற்றும் பிற கொள்கலன்கள் இந்த முட்டைகளுக்கு சிறந்த நாற்றாங்கால். அப்ப இந்த முட்டைகள்லாம் இந்த மாதிரியான இடங்கள்ல தான் அது போய் இடும். அது அதுக்கான நர்சரி பெட் மாதிரி திகழ்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுதான் டெங்கு காய்ச்சலை பத்தின ஒரு ஒரு சில இன்ஃபர்மேஷன். சார், இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி இது மூலியமா நமக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ்ல முதல் 3. சரிங்களா? அதுக்கப்புறம் ஈறு மற்றும் மூக்கில் ரத்தப்போக்கு. நம்மளுடைய பல்லுடைய ஈறு பகுதி இருக்கு இல்லைங்களா? அங்கிருந்து ரத்தம் கசிதல், மூக்குல ரத்தம் வர்றது. அதுக்கப்புறம் மிக முக்கியமானது கடுமையான மூட்டு வலி. ரொம்ப முக்கியம். ஜாயிண்ட் பெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். மஸ்குலார் பெயின் இருக்கும், ஜாயிண்ட் பெயின் இருக்கும். அதாவது தசை வலி, மூட்டு வலி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது சோர்வு. அப்படியே ஒரே மாதிரியா ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறது. குமட்டல், வாந்தி வர்ற மாரி இருக்கிறது. சரிங்களா? அதே மாரி பிளட் பிரஷர்ல திடீர்னு வீழ்ச்சி ஏற்படுவது. ரத்த அழுத்தத்தில திடீர் வீழ்ச்சி. இதெல்லாம் டெங்கு காய்ச்சல் இருக்குவதற்கான அறிகுறிகள்னு சொல்லலாம். மிக முக்கியமா தோலின் மீது நெறைய தடிப்புகள் இருக்கும். சரியா? கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே என்ன ஆகும்? ரேஷஸ்லாம் வந்து நம்முடைய தோல் மேல நெறைய இருக்கும்பா. அது வந்து இந்த டெங்குவுடைய அறிகுறிகள்ல வரும். அதுக்கப்புறம் பெயின் இன் யுவர் ஐபால் ஏரியா. அதாவது கண்ணுக்கு கண்ணுடைய அந்த இது இருக்கு இல்லையா? கண்ணோட பின்னாடி பகுதிகள்லாம் ரொம்ப அதிகமான வலி இருக்கும். பிளஸ் அதிகப்படியான ஹெட்டேக் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிகுறிகள்னு சொல்லலாம். அந்த நோயாளி வந்து 3 முதல் 7 நாட்களுக்கு அதிக காய்ச்சலுடன் பலவீனமாக இருப்பதாக உணரலாம். சரியா? கன்டினியூஸா ஃபீவர் இருக்கும். ஐயோ! அப்படியே நடக்க முடியாத மாதிரி, எதையோ இழந்த மாதிரி. சரிங்களா? என்ன ஆகும்? ரொம்ப சோர்வா ஆயிடுவாங்க. சரிங்களா? அதாவது டீஹைட்ரேஷன்லாம் ஏற்படுவத அவர்கள் உணரலாம். அதுக்கு அடுத்தது டெங்கு காய்ச்சல் நோய் அறிதல். எப்படி சார் டெங்கு ஃபீவர் இருக்கு அப்படின்னு சொல்றது நம்ம கண்டுபிடிப்பது. சரிங்களா? ரத்த செல்கள்ல டெங்கு வைரஸ் இருப்பதை வைரஸ் தனிமைப்படுத்துதல். அந்த வைரஸ தனிமைப்படுத்தி அதாவது செக் பண்ணி பார்க்கறது. அண்ட் சீரம் மாதிரிகளை சோதனை செய்தல். உங்களுடைய பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. மற்றும் வேற சில மாலிகுலார் மெத்தட்ஸ் மூலியமா நாம என்ன பண்ணலாம்? இந்த டெங்கு காய்ச்சல் அந்த வைரஸ நாம கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த நோய் அறிகுறி உள்ள நோயாளிக்கு ரத்த சிவப்பணுக்களின் மொத்த எண்ணிக்கையை சரிபார்க்க சில ரத்த பரிசோதனைகள் தேவைப்படுகிறது. அதாவது அதான் நம்ம என்ன சொல்லுவாங்க? கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் சிபிசின்னு சொல்லுவாங்கடா ராஜா. என்ன சொல்லுவாங்க? கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். எவ்வளோ பிளேட்லெட்ஸ் இருக்கு? எவ்வளோ ஆர்பிசி இருக்கு? எவ்வளோ டபிள்யூபிசி இருக்கு? பிளேட்லெட்டோட கவுண்ட் வந்து குறைஞ்சிருக்கா? இதான் சிபிசி ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்கன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்த தட்டுகள் மற்றும் பிற உடல் பரிசோதனைகள் மருத்துவரால் டெங்கு நோய் தொற்றால் ஏற்படுகிறதா என்பதை மதிப்பீடு செய்ய நடத்தப்படுகின்றன. சரிங்களா? அப்ப பிளேட்லெட்டோட கவுண்ட்டு குறைஞ்சிருக்கா? இல்லையா? அதுக்கப்புறம் இந்த ஆர்டிபிசிஆர் இருக்கு இல்லையா? அதுவும் இதுக்கு பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி ஆன்டிஜன் ஆன்டிபாடி டெஸ்ட். அதாவது இம்யூனாலஜிக்கல் டெஸ்ட்ன்னு சொல்றோம் இல்லையா? அதுவும் டெங்கு காய்ச்சலை கண்டுபிடிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய நோய் அறிதல் முறைகள்ல வரும். சரிங்களா? ஸோ இன்று வரை டெங்கு காய்ச்சலுக்கான உறுதியான சிகிச்சைகளோ அல்லது குறிப்பிட்ட மருந்துகளோ இல்லை. நோ வேக்சின். இது வரைக்கும் டெங்கு காய்ச்சலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான தடுப்பு மருந்துகள் எதுவுமே கிடையாது. உறுதியான சிகிச்சை முறைகளும் கிடையாது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க? டேப்லெட் தான்ப்பா கொடுப்பாங்க. பொதுவாக ஆஸ்பிரின் அப்படின்ற ஒரு டேப்லெட்டை கொடுப்பாங்க. ஆனால் அது வந்து ரத்தப்போக்கை தூண்டும். சின்னதாக அப்படியே காயங்கள் ஏற்பட்டால் கூட நிறைய ரத்தம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதுக்கு அதனால் ஆஸ்பிரினுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஜென்ரலாக பாராசிட்டமால் டேப்லெட் தான். நம்ம ஜிஹெச்சுக்கு போனோம்னா அதிகமாக கொடுக்கக்கூடிய மாத்திரை எதுனா அதான். சரிங்களா? அப்போ இந்த பாராசிட்டமால் டேப்லெட் நம்ம கொடுக்கறது மூலிமா நம்ம உடம்புடைய வலி சரிங்களா? அதே மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டாக்டர்கள் யூஸ்வலாக என்ன பண்ணலாம்? பாராசிட்டமால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் திரவ மருந்துகளை ஊசி வழியே நிறைய அதாவது ஊசி மூலிமா இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாராசிட்டமால் டைப் ஆஃப் ட்ரக்ஸை வந்து நிறைய நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தால் தான் இந்த வைரஸை கட்டுப்படுத்தலான்னு சொல்கிறாங்க. 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆஸ்பிரின் மருத்துவரால் பரிந்துரைக்கப்படும் வரை கொடுக்கப்படக்கூடாது. சார்,
12 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு ஆஸ்பிரின் டேப்லெட் கொடுக்கலாமான்னா மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் நீங்கள் அதை கொடுக்கக்கூடாது. ஸோ மோஸ்ட்லி பேராசிட்டமாலை தான் கொடுக்குறாங்க. கடுமையான சந்தர்ப்பங்களில் ரொம்ப சிவியரான கேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரத்தம் மாற்றம், அவங்களுக்கு ரத்தத்தை மாற்றுறது, நல்ல ரத்தத்தை கொடுக்குறது, இந்த ரத்தத்தை எடுத்துட்டு, அல்லது நரம்பு வழி இன்ஜெக்ஷன் போடுறாங்க இல்லைங்களா, திரவங்களை கூடுதலாக செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. சரியா? அதே மாதிரி 24 ஹவர்ஸும் அவங்க என்ன பண்ணணும், ஹாஸ்பிட்டலில் கம்ப்ளீட்டாக இருக்க வேண்டும். இதுதான் அந்த நோயை குணப்படுத்துவதற்கான வழிமுறைகளில் வரும். சார், இது டெங்கு வைரஸ் பரவாமல் இந்த டெங்கு காய்ச்சலை எப்படி சார் நீங்கள் தடுப்பீங்க? அதுக்கான முறைகளை நம்ம பார்க்கலாம். சார், இந்த டெங்கு காய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறவர் வந்து பார்க்கும்போது சரியாக நிறைய ஓய்வு எடுக்கணும். சும்மா அந்த டைமில் போய் வேலை பார்க்கணும், அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, சரிங்களா, எல்லாருமே என்ன பண்ணணும், லீவ் எடுத்துகிட்டு வீட்டிலே ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது இந்த டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து கொசு ஏற்கனவே இந்த இடத்துல தான் நான் அங்கே போனேன், அங்கே தான் தண்ணிலாம் தேங்கி இருந்து அங்கேருந்து தான் கடிச்சிச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துக்கெல்லாம் போகாமல் இருக்கணும். சரியா? இந்த நோய் நம்முடைய உடம்புல இருந்து நீங்கும் வரையில் கிட்டத்தட்ட 3லேருந்து 5 நாட்கள் வீட்டிலேயே ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரிப்பா, இந்த நோய் பரவாமல் மேலும் இந்த வைரஸ் வந்து பரவாமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் சுற்றுப்புறத்தங்களில் தண்ணி தேங்குவதை நீங்கள் என்ன பண்ணணும், தவிர்க்கணும். தண்ணி தேங்கியே இருக்கக்கூடாது. ஏன்னா கொசு வந்து என்ன பண்ணும், இந்த ஏடிஸ் எகிப்தி கொசு குறைவான அளவு தண்ணீர் எங்கன்னா ரொம்ப நாளாக தேங்கி இருக்குன்னா அந்த இடத்துல என்ன பண்ணும், முட்டையை போடும். சரிங்களா? அதாவது சுத்தமான நீரை தான் இதனுடைய இனப்பெருக்கத்திற்கு அது பயன்படுத்துகிறது. சரிங்களா? வேறு என்ன சார் அப்படின்னா, நமக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டெங்கு வைரஸ்க்கு இது வரைக்கும் எந்த விதமான வேக்சினும் கண்டுபிடிக்கல. ஒரே தடுப்பு முறை அந்த கொசு நம்மளை கடிக்காமல் இருக்கிறது தான் மிக முக்கியமான தடுப்பு முறையில் வரும். சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன சார் பண்ணணும், ஃபுல் ஹேண்டுக்கு ஷர்ட்டு போடணும், ஃபேண்ட்டு ஃபுல்லாக போட்டு பொருந்திங்கன்னா கொசு ஓரளவுக்கு கடிக்காமல் நம்ம பாதுகாத்துக்கலான்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் கொசு விரட்டிகள், நீங்கள் வீட்டில் நிறைய இதுவெல்லாம் ஆல் அவுட்டு, அதுக்கப்புறம் நிறைய கொசுவத்தி இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துவீங்க. அதே மாதிரி கொசு பிடிக்கிற மிஷின்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பயன்படுத்துறது. அண்ட் மிக முக்கியமாக ஜன்னலில் கொசு வலைகளை நீங்கள் பயன்படுத்தி கொசு உள்ளே வராமல் நம்ம பாதுகாக்கலாம். சரிங்களா? டெங்கு கொசுகள் நுழைவதை தவிர்ப்பதற்காக குறிப்பாக விடியற்காலை, அந்தி நேரம் மற்றும் மாலை நேரங்களில் அனைத்து கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடி வைக்கணும். பகலில் கதவு ஜன்னல்லாம் திறந்துருந்தா கூட நைட்டில், அதாவது ஈவினிங் டைமில் அல்லது விடியற்காலையில் பூட்டி வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தேங்கி நிற்கும் தண்ணீரில் அனைத்து கழிவுகளையும் அகற்றி சுத்தம் செய்து உங்களை சுற்றுப்புறத்தை சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. க்ளீனாக வச்சுக்கிட்டா இந்த கொசு வந்து என்ன பண்ணாது, இந்த இடத்துல தன்னுடைய முட்டையை போட்டு இனப்பெருக்கம் செய்யாது. அவ்வளோதான். இதான் வந்து சிக்கன் குனியாவுக்கான டெங்கு காய்ச்சலுக்கான தடுப்பு முறைகள். ஓகேவா? அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் குனியாவை பார்க்க போகிறோம். சரிங்களா? சிக்கன் குனியாவுக்கு எப்படி சிக்கன் குனியா பரவுது, அதை எப்படி நம்ம தடுக்கலாம், அதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்றத நாம் இப்போ தொடர்ச்சியாக பார்த்துடலாமா? சிக்கன் குனியான்றது சிக்கன் குனியா வைரஸ், டெங்குன்றது டெங்கு வைரஸ், சிக்கன் குனியான்றது சிக்கன் குனியா வைரஸ். அதனால் பேர்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ சிக்கன் குனியா அப்படின்றது சிக்கன் குனியா வைரஸால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தொற்று அப்படின்னு சொல்லலாம். இதுவும் வந்து அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஆர்போ வைரஸ், ஆர்த்ரோபாட் பான் வைரஸ் குடும்பத்தை சார்ந்த ஒரு வைரஸ் தான் இந்த சிக்கன் குனியா வைரஸும். அதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க. அண்ட் சார், இது எதனால் பரவுதுங்க? மெயினாக ஏடிஸ் எகிப்தி 2 நோய்க்குமே நான் சொல்லிட்டேன். ஏடிஸ் எகிப்தி டைகர் மஸ்கிட்டோ மூலிமா பரவுது அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இன்னொரு கொசுவும் சிக்கன் குனியாவை கூடுதலாக பரப்புது. அது யாருன்னா ஏடிஸ் அல்போபிக்டஸ். சரியா? ஏடிஸ் எகிப்தி அண்ட் ஏடிஸ் அல்போபிக்டஸ், இந்த கொசுக்கள் தான் இந்த சிக்கன் குனியா வைரஸை பரப்பக்கூடிய ஒரு கடத்தியாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பாருங்கள். இது ஏடிஸ் எகிப்தி, இப்போ தான் பார்த்தோம், டைகர் மஸ்கிட்டோன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏடிஸ் அல்போபிக்டஸ். இந்த 2 கொசும் தான் சிக்கன் குனியா வைரஸை கடத்தியாக செயல்பட்டு மனிதர்களுக்கு பரப்புகிறது.
ரைட். சார் இந்த நோய் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதா சொன்னாங்க, எங்கெங்கெல்லாம் இருந்ததா கண்டறியப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கா, ஆசியா இது போன்ற பகுதிகளில் இந்த நோய் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆனால் வட அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவிலும் கூட இந்த நோய் இருந்ததற்கான அறிகுறிகள் இருந்திருக்கு. சரிங்களா? ரைட். சிக்கன் குனியா நோய் எப்படி பரவுது? மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் நான் இப்போ சொன்னது போல தான். என்னது? ஏடிஸ் எகிப்தி அந்த பெண் கொசு தான் இதுக்கு காரணம். ப்ளஸ் ஏடிஸ் அல்போவிக்டஸ் இந்த 2 கொசுக்கள் மூலியமாகத்தான் இந்த நோய் பரவுகிறது. சரிங்களா? ரைட். வேற மாதிரி எப்படி சார் பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் கருவில் குழந்தைய சுமந்திருக்கக்கூடிய தாய், அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய உமன் அவங்களோட குழந்தை பெற்றெடுக்கப்படும் போது தாயிடமிருந்து குழந்தைக்கும் நேரடியாக பரவக்கூடிய இது இந்த நோய்க்கு இருக்குது. சரிங்களா? ரைட்டு. அதே மாதிரி சார் பிளட்டு இவங்களுக்கு மாத்துறதுனால இந்த நோய் பரவுமானா பரவும். ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். வைரஸோடைய ஆன்டிபாடிகளை கண்டுபிடிப்பதற்காக இரத்தத்தின் மூலம் வைரஸ் ஆர்என்ஏ பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன. வைரஸோடைய ஆர்என்ஏ வந்து ரத்தத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்து இந்த நோய் இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரியா? சில நேரங்களில் இதனுடைய அறிகுறிகள் டெங்கு மற்றும் ஜிகா வைரஸ் காய்ச்சலாக தவறாகவும் இருக்கலாம். அதாவது இதனுடைய சிம்டம்ஸும் டெங்கு காய்ச்சலுக்கான சிம்டம்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி டயக்னாசிஸ் டெஸ்ட் எடுத்த பிறகு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. சிக்கன் குனியா காய்ச்சலுடன் தொடர்புடைய நாள்பட்ட அறிகுறிகளை பரிசோதிக்க தற்போது நிரூபிக்கப்பட்ட சோதனை முறை எதுவும் இல்லை. இந்த டெஸ்ட்டு தான் இதுக்கு கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சிக்கன் குனியாவுக்கும் எதுவும் கிடையாது. இருந்தாலும் ஒரு சில ஆய்வக சோதனைகள் செய்து பார்க்கலாம். அது வந்து என்னன்னா, சி ரியாக்டிவ் புரோட்டீன் மற்றும் எலிவேட்டட் சைட்டோகைன்ஸ் போன்ற குறிப்பிடப்படாத ஆய்வக கண்டுபிடிப்புகளை நோய் செயல்பாடுடன் தொடர்புபடுத்தலாம். அதாவது இதுதான் கிடையாது, இந்த மாதிரியான டெஸ்ட்லாம் நீங்கள் செஞ்சு என்ன பண்ணலாம், சிக்கன் குனியா ஒருத்தருக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இதான் சிஆர்பி டெஸ்ட். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் சிக்கன் குனியாவுடைய அறிகுறிகள். சரிங்களா? எப்பவும் போல தான்ப்பா ஜாயின்ட் பெயின். எப்படி நீங்கள் டெங்கு காய்ச்சலுக்கு படிச்சிங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் சிவியரான ஜாயின்ட் பெயின் இருக்கும். மூட்டு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? இது வந்து இதுவும் வந்து சிக்கன் குனியா வந்து க்ளீனான வாட்டரில் தான், அதாவது இந்த ஏடிஸ் எகிப்தி கொசுக்கள் க்ளீனான வாட்டரில் தான் அது இனப்பெருக்கம் செஞ்சு அதனுடைய சந்ததியை உருவாக்கும். ரைட்டா? அதிகப்படியான காய்ச்சல் இதனுடைய அறிகுறிகள்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்முடைய உடம்புக்குள்ள ரேஷஸ்லாம் வரும்னு நான் சொன்னேன். சொறி, தடுப்புகள் இல்லை தடிப்புகள் ஏற்படும். அதுக்கப்புறம் தலைவலி, சோர்வு, டயர்டாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து டைஜஷன் ஆகாது, ஜூஸ் தான் குடிக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி சமயத்திலலாம். சரிங்களா? இப்படிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் விழி வெண்படலை அழிச்சி. சரியா? நம்மளுடைய அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட்டான பகுதிகள் இருக்கு இல்லையா, அதில் அப்படியே ஒரு மாதிரியாக ஆகிடும். சரிங்களா? 40 முதல் 50% நிகழ்வுகளில் அறிகுறிகள் தோன்றிய 2 முதல் 5 நாட்களுக்கு பிறகு அவர்களுக்கு தடிப்புகள் ஏற்படும். சரியா? சிம்டம்ஸ் வந்த பிறகு ஓரளவுக்கு என்ன ஆகும், அங்கங்கே அப்படியே அரிக்கும். சரியா? வயிற்று வலி வரும், குமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். உடல் சோர்வின் காரணமாக இயல்பான செயல்பாடுகள் குறைவாக, நார்மலான டே டு டே லைஃப் வந்து நீங்கள் ஓட்ட முடியாது, ரொம்ப சோர்ந்து போய் கிடக்கும். சில நேரங்களில் இரிடோசைக்ளிட்டிஸ் இந்த இடத்துல பார்த்துக்குங்க. அதே மாதிரி யுஐடிஸ் வடிவில் கண்களில் வீக்கம் ஏற்படலாம். இந்த வெண்படலங்களில் நமக்கு என்ன ஆகும், வீக்கம் வரும், இதெல்லாம் ஏற்படும். எதனால்? சிக்கன் குனியா ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டால் பார்ப்பாங்க டாக்டர்ஸ்லாம், அப்படியே இந்த கண்ணுக்கு கீழே தொட்டு பார்ப்பாங்க, லைட் அடித்து பார்ப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கான்றது இதனுடைய சிம்டம்ஸில் வரும். சார் இது எப்படி சார் தடுப்பீங்க, சிகிச்சை முறைகள் என்ன இருக்குது, அது எப்படி நாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இங்கேயும் அதாவது ஒரு குறிப்பிட்ட சிகிச்சை முறை இல்லை, இருந்தாலும் பிளட் டெஸ்ட்டு, பிளேட்லெட்டோடைய கவுண்ட்டை வந்து பார்க்கணும். சிபிசி டெஸ்ட்டு கொடுத்து பிளேட்லெட்டோட எண்ணிக்கை முன்னை விட குறைஞ்சிருக்கா, கொஞ்சம் குறிப்பிட்ட இடைவெளிகள் அதை எடுத்து பார்ப்பாங்க, இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றத
அத பார்க்கணும். சிக்கன் குனியா எதிர்த்து போராடுவதற்கான சிறந்த அறியப்பட்ட முறைகள் ஆவன, அதன் அறிகுறிகளுக்கு ஏற்ற கவனிப்பு மற்றும் சிகிச்சை அளிப்பு. சிம்ப்டம்ஸ் வந்துருச்சா, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ட குடுத்தீங்கன்னா மட்டும் தான் இந்த நோய நீங்க தடுக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி தான் ஆர்டிபிசிஆர், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஆர்டிபிசிஆர் கூட ஆர்டிபிசிஆர் ஓகே, ஆர்டிபிசிஆர் கூட சிக்கன் குனியா நோயை கண்டறிவதற்காக பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஆன்டிஜன் ஆன்டிபாடி டெஸ்ட், சரியா, அதையும் நம்ம பயன்படுத்தலாம். நோய்க்கு எதிராக தடுப்பூசி எதுவும் தயாரிக்கப்படவில்லை மற்றும் தடுப்பிற்கான மிகவும் பயனுள்ள முறைகள் நோய் பரப்பும் கொசுக்களுடன் தொடர்பு கொள்வதற்கு எதிரான பாதுகாப்பு மற்றும் அவற்றின் வாழிடங்களை அழிப்பதன் மூலம் அல்லது கட்டுப்படுத்துவதன் மூலம்தான் நாம் கொசுக்களினுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்தலாம். இதுக்குன்னு தனியாக வேக்சின் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அப்போ என்ன பண்ணலாம், கொசுக்களுடைய வாழிடங்களை எப்படி அழிக்கிறது, தண்ணி தேங்காமல் நீங்கள் பாதுகாக்கணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த நோய் பரவுவதை உங்களால் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்கி நிற்கும் நீர்நிலைகளை அகற்றுவதன் மூலம் கொசுக்கள் முட்டையிடுவதை நீங்கள் தடுக்கலாம். சரியா, செகண்டாக டயரில் தண்ணி தேங்கி இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொசு முட்டை போடாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாவே அதனுடைய சந்ததி பெருக்கம் அடையாது, அவ்வளோதான். அண்ட் சப்போஸ் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் கொசு விரட்டிகளை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். சரியா, நீர்நிலைகளில் பெரிய நீர்நிலையாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அந்த மாநகராட்சியிலேருந்து வந்து கூட அதை அழிக்கிறதுக்கான கொஞ்சம் மருந்து அதில் ஊட்டிட்டு போவாங்க. சரிங்களா, அது மாதிரி பண்ணலாம். சார் வேறு என்ன தடுப்பு நடவடிக்கைகள்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதே தான்ப்பா, ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டுக்கணும். சரியா, கரெக்டாக ஃபேன் ஷர்ட் போட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் பைரி தைராய்டுகள், இது ஒரு வகையிலான கொசுவை விரட்டக்கூடிய ஒரு மருந்து. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பிளான்ட். இந்த பிளான்ட்டில் இருந்து தான் பைரி தைராய்டுகள், பைரித்ரீன் இது போன்ற மருந்துகள்லாம் தயாரிக்கப்படுகிறது. அது வந்து கொசு விரட்டிகள். சரிங்களா, அப்போ அதோட நீங்கள் என்ன பண்ணிடணும், ட்ரெஸ்ஸில் அதை நீங்கள் லைட்டாக தேய்ச்சிட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் அந்த கொசு வந்து நம்மளை கடிக்காது. அதே போல் என்ன பண்ணணும், ஜன்னல் அல்லது வேறு ஏதேனும் பகுதிகளை ஜன்னலில் கொசு வலையை போட்டு நீங்கள் கொசு உள்ளே வராமல் பாதுகாக்கணும். இதுதான்ப்பா, வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் அதே மாதிரி இன்னொன்று மிக முக்கியமாக, இப்போ தண்ணி ரொம்ப நாளாக தேங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே நம்மளுடைய கெரோசின் இருக்கு இல்லையா, மண்ணெண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஊற்றி விட்டோம்னா அந்த படலம் மேலே அப்படியே படந்துடும், மேலே கொசுலாம் வந்து உட்காராது. அது ஒரு முறை. அதுக்கப்புறம் நமக்கு தான் ஏற்கனவே தெரியுமே, கம்பூசியா மீன்கள், நம்ம ஏற்கனவே என்சிஆர்டியில் படிச்சிருக்கிறோம்ல, ரெண்டுத்துக்குமே கம்பூசியா நீர்நிலைகளில் கம்பூசியா மீன்களை வளர்த்திங்கன்னா அந்த கொசுவோட லார்வாக்கள்லாம் அது சாப்பிட்ரும். அதே போல் இந்த தும்பிகள்லாம் இருக்குல்ல, இப்போ எங்கெல்லாம் பார்க்க முடியல, தும்பிகள் இருந்ததுன்னா, அதாவது டிராகன் ஃப்ளை இருக்கு இல்லையா, தும்பிகள் தட்டான்னு சொல்லுவாங்க, தும்பிகள்லாம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொசு பிடிச்சி சாப்பிட்றோம். எங்கே இருக்குது, அதெல்லாம் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் பயன்படுத்தினீங்கன்னா ஓரளவுக்கு இந்த கொசுவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த கொசுவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா சிக்கன் குனியா வைரஸ் பரவாமல் தடுக்கலாம். ஓகேவா, இதுதான்பா டெங்கு மற்றும் சிக்கன் குனியா. அண்ட் புகையிலை தடுப்பதற்கான டொபாக்கோ கேஸ் வந்து சின்ன ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் ஆல்ரெடி நம்ம புக்லேயே இருக்குது. சரிங்களா, அவ்வளோதான். இதுதான் நியூ என்எம்சியால் ஆட் பண்ண போர்ஷன்ஸ், கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேவா, சரி, இந்த டெங்கு அண்ட் சிக்கன் குனியா ஓரளவுக்கு உங்களுக்கு உபயோககரமாக இருந்ததா நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.